தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை கண்காணிக்க சென்ற கோட்டை நீதவான். மட்டக்களப்பு சிறையில் இருந்து ஜஹ்ரான் எங்கே? மட்டு தேரரின் பரபரப்பான தகவல்கள். இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கிய அரசாங்கம் வெளிப்படுத்திய அனுரகுமார திசாநாயக்க. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை குறித்து எச்சரிக்கை. யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பில் அர்ச்சுனா எம்பி கருத்து. தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நல்லூரில் மாவீர தின அனுஷ்டிப்புக்கான பணிகள் ஆரம்பம். வடகிழக்கில் போதைப்பொருள் ஒழிக்க இராணுவத்தை அகற்ற வேண்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். வடக்கு மாகாண தாதியர் கோரிக்கைகளுக்கு முரண்பாடற்ற தீர்வு வழங்கப்படும், அமைச்சர் நலிந்த ஜெயதிச. முல்லைத்தீவில் இருந்து கொழும்பு சென்ற சொகுசு பேருந்தினை மறைத்து எதிர்ப்பினை வெளிப்படுத்திய பேருந்து உரிமையாளர்கள். எனது உயிருக்கு ஆபத்து, அருண் சித்தார்த்தன் போலீசில் முறைப்பாடு. தொடர்புடைய விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் உட்பட 9 சந்தேக நபர்களை கண்காணிக்க கோட்டை நீதவான் இஸ்ரோ நித்திகுமாரகி சென்றுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த 9 பேர் குறித்து கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீபவின் கொலைக்கு உதவியதாக கூறப்படும் வழக்கறிஞரையும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் சந்தேக நபர்கள் குழுவையும் நீதவான் இதன்போது கண்காணித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்கள் தொடர்பாக மேலும் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையான உத்தரவுகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து கோட்டை நீதவான் இந்த விஜயத்தை மேற்கொண்டு ஆராய்ந்தார். உயிர்த்த ஞாயிறு தொடர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சக்ரான் தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் எப்படி சிறைச்சாலைகளில் இருந்து வெளியில் வந்து தாக்குதலை நடத்தினார் என்று மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். குண்டு தாக்குதலின் பின்னரே அவர் தொடர்பான காணொலிகளை பார்க்க முடிந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு நடாத்தப்பட்ட ஈஸ்டர் தொடர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட ஜஹ்ரான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார். ஜஹ்ரானை சிறைப்படுத்த தீர்ப்பளித்த மட்டக்களப்பு நீதிபதி பின்னர் விடுமுறையில் செல்கிறார். அவர் விடுமுறையில் சென்ற 2 நாட்களின் பின் அவருக்காக பதில் நீதிபதி சேவையில் இருந்தார். அப்போது அவருக்கு பிணை வழங்கியது யார், பிணை நின்றது யார், ஏன் பரிசோதனை நடாத்தவில்லை, பிணை வழங்கிய பின்னர் ஜஹ்ரான் எங்கு சென்றார் என்பது தொடர்பில் ஏன் விசாரணை நடாத்தப்படவில்லை. தாக்குதலின் பின்னர் அவர் வெளியிட்ட காணொளி நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் இலங்கையில் ISIS இருப்பதாக தெரிய வந்தது. நான் மட்டக்களப்பில் 35 வருடங்களாக இருக்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலும் இருந்ததால் இவை ஒவ்வொன்றும் தொடர்பில் எனக்கு நன்றாக தெரியும். ஜஹ்ரான் தனது போதனைகளுக்காக முதலில் காத்தான்குடியில் தனக்கான தளத்தை அமைத்துக் கொண்டு முஸ்லிம் மக்களை திரட்டும் போது நான் இது தொடர்பில் தெரிவித்தேன். அன்று சில ஊடகங்களில் இவை செய்திகளாக சென்றன. நீண்ட காலம் கடந்துள்ளதால், அதாவது 6 வருடங்கள் கடந்து விட்டதால் சில சம்பவங்கள் ஞாபகம் இல்லை. போலீஸ் புலனாய்வு திணைக்களத்துக்கு அன்று நான் வாக்குமூலம் வழங்குவதாக கூறினேன். என்னிடம் சாட்சியங்கள் இருப்பதாக தெரிவித்தேன். ஆனால் யாரும் எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அன்று நாங்கள் கத்தி சொன்னோம் இவ்வாறான குழுக்கள் உருவாகுவதாக. ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கணக்கிலும் எடுக்கவில்லை என தெரிவித்தார். மக்களின் பணத்தில் இனவாதத்தை தோண்டுபவர்களுக்கு கடந்த அரசாங்கங்களில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் 36வது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த தினம் நேற்று விகாரமா தீபி வெளியரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அண்மையில் இராணுவ புலனாய்வாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது மக்களின் வரிப்பணத்தில், அதாவது ஒரே வங்கி கணக்கில் இருவேறுபட்ட இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர். முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுங்கள், அதேபோல் சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போராடுங்கள் என்றவாறு அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தியுள்ளனர். எங்கள் நாட்டின் இன ஒருமைப்பாட்டில் பெரும் குழப்பம் நிலவிய காலம் இருந்தது. எங்காவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு பள்ளி விகாரை உடைக்கப்பட்டு பதற்றம் உருவாக்கப்பட்டது. இனவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் தங்களின் இருப்புக்காக பயன்படுத்தினர். ஒவ்வொரு இனத்துக்கும் இனப்பற்றும் உரிமையும் இருக்கிறது. அதை உசுப்பேற்றி குழப்பி தீமூட்டி ஏனைய பிரச்சினைகள் அனைத்தையும் மழுங்கடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டனர். நாங்கள் அரசாங்கத்தை பாரமெடுத்த நாள் முதல் நாட்டில் எங்கேயும் இனமுறுவல்கள் ஏற்படவில்லை. இவைதான் நாம் செய்த மக்கள் நல்லிணக்கம் என குறிப்பிட்டுள்ளார்.
முத்துநகர் விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சினை குறித்து பிரதமர் அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை முத்துநகர் கிராமத்தைச் சேர்ந்த 351 குடும்பங்கள் தங்களது விவசாய நிலங்களை இழந்ததன் காரணமாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் இந்த பயிற்சிகைக்கான நெல் பயிரிடும் பணிகள் தாமதமாகியுள்ளது. இந்த தகவல் தொடர்பாக அரசாங்கத்துடன் பலமுறை கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இதுவரை தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை. சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு பிரதமர் விவசாயிகளை சந்தித்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் அது மேலும் தாமதமடைந்த நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக கொழும்பில் முத்துநகர் விவசாயிகள் பிரதமர் செயலாளர் அலுவலகத்துடன் இணைந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டனர். அந்த சந்திப்பில் பிரதமர் அலுவலகம் இந்த பிரச்சினை தங்களது தலையீட்டினை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தது. மேலும் விவசாயிகள் அங்கு நிலவும் சிக்கலான சூழ்நிலையையும் சில அரசியல்வாதிகள் மற்றும் நிறுவனங்கள் பொய்யான தகவல்களை வழங்கி விவசாய நிலங்களை அபகரிக்க முயல்கின்றனர் என சுட்டிக்காட்டினர். அதேவேளை அவர்கள் தீர்வுக்காக சில யோசனைகளை முன்வைத்தனர். இதன் விளைவாக அடுத்த 10 நாட்களுக்குள் திருகோணமலையில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் மற்றொரு கலந்துரையாடல் நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முத்துநகர் விவசாயிகள் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டம் நேற்றைய நாளுடன் 58 நாள் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 8/11/2025 அன்று எதிர்வு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் மழை எதிர்வரும் 15/11/2025 வரை தொடரும். மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் 17/11/2025 அன்று வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும். அது கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நிலை கொள்ளும். இதனால் மீளவும் எதிர்வரும் 17 முதல் 22ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் பரவலாகவும் மிதமாகவும் முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மீளவும் 21ஆம் தேதி இந்தோனேசியாவின் பண்டா ஆட்சி மாநிலத்துக்கு அருகே வங்காள விரிகுடாவில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. இது தீவிரம் பெற்று ஒரு புயலாக மாறும் வாய்ப்புள்ளது. இந்த புயலினால் எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மிக கனமழை பெறும் என்பதோடு கடற்பகுதிகள் மற்றும் கரையோர பகுதிகளில் பலத்த வேகத்தில் காற்று வீசும். இந்த புயலுக்கு சென்பார் என பெயரிடப்படும். இதனால் எதிர்வரும் 23, 28 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் பரவலாகவும் மிதமானது முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே தற்போது கிடைக்கும் மழை ஒரு சில நாட்கள் தவிர்த்து எதிர்வரும் 28ஆம் தேதி வரை தொடரும். குறிப்பாக நவம்பர் 17 முதல் 28 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் கனமான முதல் மிக கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். நாட்டில் கண் சத்திர சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்ளும் வைத்தியசாலையாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை திகழ்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் முத்துசாமி மலரவன் தலைமையேற்று கண் தொடர்பான சத்திர சிகிச்சைகளை விரைவுபடுத்தி வருவதாக அர்ச்சுனா தெரிவித்தார். அத்துடன் கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அர்ச்சுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டத்தினை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை சமர்ப்பித்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார். அத்துடன் வடக்கு மாகாண தாதி உத்தியோகர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி புறக்கணிப்பினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளனர். மாவீரர் வாரம் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்கவுள்ள நிலையில் குறித்த காணியில் ஆரம்ப கட்ட பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ் மாநகர மேஜர், பிரதி மேஜர், சபை உறுப்பினர்கள், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர். நல்லூரில் தியாக தீபம் தெளிவனின் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு கல்வெட்டு காட்சிப்படுத்தலும் மாவீரனா நினைவேந்தலும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த பகுதியில் வலிமையாக மாவீரர் தின நினைவேந்தல் பணிகளை முன்னெடுக்கும் தரப்புக்கு போட்டியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமக்கே குறித்த காணியை வழங்க வேண்டும் என கூறி வந்தனர். ஒரு காணியை 2 தரப்புகள் கூறியதால் அதை யாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்பட்டது. இதையடுத்து யாழ் மாநகர சபையின் கடந்த அமர்வில் கருத்து தெரிவித்த மாநகர மேஜர் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா இம்முறை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் இணைத்து குறித்த காணியில் மாவீரர் நினைவேந்தல் முன்னெடுக்கப் போவதாக அறிவித்தார். இந்த யோசனையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை மக்கள் தமிழ் காங்கிரஸ் தவிர்ந்த யாழ் மாநகர சபையின் ஏனைய தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்கள் வரவேற்றனர். இதையடுத்தே குறித்த காணியில் மாவீரர் நினைவேந்தல்களை அனுஷ்டிப்பதற்கான பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன.
இதன்போது கருத்து தெரிவித்த மாநகர மேஜரும் பிரதி மேஜரும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். வவுனியாவுக்கான குடிநீர் விநியோக நீர்த்தேக்கமான பேராறு நீர்த்தேக்க நீரை பருகுவதால் ஆபத்தில்லை என வவுனியா மாவட்ட நீர் விநியோக வடிகாலமைப்பு அதிகார சபையின் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தில் நேற்று முதல் மீன்கள் இறந்து கரையொதுங்கி வருகிறது. குறித்த மீன் இறப்புக்கு காலநிலை மாற்றம் காரணமாகும். நீரில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. எனவே மக்கள் அச்சமின்றி பேராறு குடிநீர் திட்ட நீரை பருக முடியும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண தாதியர் உத்தியோகர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பினரிடையே கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளோம். முரண்பாடற்ற தீர்வு வழங்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலையியல் கட்டளை 29(2) கீழ் யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்த கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று புதன்கிழமை மன்னார் மாவட்டம் உள்ளிட்ட வடக்கு மாகாணம் முழுவதும் தாதி உத்தியோகர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்ந்தும் நடந்தால் வடக்கு மாகாண பொதுமக்கள் தேவையில்லாத பிரச்சினைக்கு உள்ளாவார்கள். வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் செய்துள்ளனர். அதாவது சகல உத்தியோகர்களும் ஒரே புத்தகத்தில் கையெழுத்திடும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து வடக்கு மாகாணத்தில் உள்ள தாதிய உத்தியோகர்களின் பிரதிநிதிகளை அழைத்து சுகாதார அமைச்சர் இது தொடர்பில் கலந்துரையாடி இதனை முடிவுக்கு கொண்டு வரும். இது பொதுமக்களுக்கு பெரும் பிரச்சனையாக காணப்படுகிறது என தெரிவித்துள்ளார். வடக்கில் நடந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பலர் என்னுடன் கலந்துரையாடினர். அந்த போராட்டம் ஒரு நாளை நடந்தது. குறிப்பாக தாதிய உத்தியோகர்களின் வரவு பதிவு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பில் மாகாண செயலாளர் மற்றும் ஆளுநர் இடங்களாக மாகாண பிரதானிகள் ஆகியோருக்கும் மாகாண சுகாதார பணிப்பாளருக்கும் இடையே கலந்துரையாடல் நடாத்தப்பட்டது. அந்த கலந்துரையாடலுக்கு அமைய இணக்கப்பாட்டுக்கு வர முடியும். எவ்வாறாயினும் வைத்தியசாலை பணியாளர்களின் வருகை தொடர்பில் கணக்காய்வு ஒன்று நடாத்தப்பட்டது. அந்த ஆய்வு அறிக்கை அடிப்படையாக கொண்டே மாகாண சபை இந்த தீர்மானத்துக்கு வந்துள்ளது. இது தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். முல்லைத்தீவில் இருந்து புதிதாக கொழும்புக்கு ஆரம்பிக்கப்பட்ட சொகுசு பேருந்தினை மறைத்து பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். 12ஆம் தேதியன்று இரவு முல்லைத்தீவில் இருந்து புதிதாக கொழும்பு நோக்கி புறப்பட்ட சொகுசு பேருந்தினை முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் இளைஞர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மறைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பேருந்து கொழும்புக்கு சொகுசு பேருந்து சேவையினை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் வவுனியா மாவட்டத்தினை தளமாக கொண்ட இலங்கையின் பிரபல்யமான தனியார் சொகுசு பேருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட அரை சொகுசு பேருந்து வழித்தடத்தில் சொகுசு பேருந்தினை மாற்றியமைத்துள்ளது. சொகுசு பேருந்தின் முதற் பயணம் 12ஆம் தேதி அன்று இடம்பெற்ற வேளை முல்லைத்தீவு மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இதற்கான எதிர்ப்பை தெரிவித்தனர். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் வடமாகாண முகாமையாளராக இருக்கும் ஒருவரே தனது சொகுசு பேருந்து சேவையினை முல்லைத்தீவில் இருந்து கொழும்புக்கு ஆரம்பித்துள்ளார். ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த பல தனியார் பேருந்து உரிமையாளர்களும் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் வழித்தட அனுமதி கோரிய போதும் இதுவரை வழங்காது ஒரு தனிநபர் தனது அதிகாரத்தினை பயன்படுத்தி எவ்வாறு தனது சொகுசு பேருந்து சேவையினை நடாத்த முடியும்? இதற்குள் ஒரு பாரிய ஊழல் இருக்கிறது. இந்த அரசாங்கம் ஊழல்களற்ற அரசாங்கமாக அறிவித்து செயற்படுத்தி வரும் நிலையில் முல்லைத்தீவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணத்தினை தொடங்கியுள்ள இந்த பேருந்து வழித்தட அனுமதியில் ஊழல் நிறைந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தினை பிரதித்துவப்படுத்தும் பேருந்து உரிமையாளர்கள் பலர் சொகுசு பேருந்து எடுப்பதற்கு தயாரான நிலையில் இருந்தும் அதற்கான வழித்தட அனுமதி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இருந்தும் இந்த சொகுசு பேருந்துக்கான வழித்தட அனுமதி உண்மைத்தன்மை இல்லாத நிலை காணப்படுகிறது. இது கூட ஊழல் செயற்பாடு. முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஏனைய கொழும்பு உள்ளிட்ட ஏனைய இடங்களுக்கான சொகுசு பேருந்து அனுமதியினை இந்த அரசாங்க தரப்பு பிரதிநிதிகள் ஆராய்ந்து வழங்க வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை என தெரிவித்தனர். நான் முல்லைத்தீவு வவுனியா வழித்தடத்தின் ஒரு உரிமையாளரும் முல்லைத்தீவு தனியார் போக்குவரத்து சங்க கலாத்தின் ஒரு உரிமையாளரும் நான் கலைக்கிறேன். என்னென்னு சொன்னால் எங்களோட முல்லைத்தீவு தனியார் பேருந்தில் நாங்கள் இருக்கிற நாங்கள் இந்த கச்சேரியிலையோ சரி, அதிகார சபையிலையோ சரி, என்டிசிலையோ சரி, நாங்கள் இந்த அதிசொகுசு பஸ்ஸை எடுத்து ஓடுறதுக்கு எங்கள்கிட்ட வல்லமை இருக்குது. இந்த ரூட்டை எவ்வளவு காசுன்னு சொல்லி அவைகள் கேட்கும்போது அந்த காசை கொடுத்து அந்த பஸ்ஸை அதிசொகுசு பஸ்ஸை நாங்கள் இந்த வழித்தடத்தில் எங்களோட மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். இதே நேரத்தில் 25 மாவட்டத்தில் 24 மாவட்டத்துக்கு இவற்றை ஏசி பஸ் ஓடிக்கு ரத்னா ரவல்ஸ் ஏசி பஸ் ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு மாவட்டம் தான் தவற பட்டிருந்தது, அதுக்கும் இன்றைக்கு போட்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இதை உங்கள்கிட்ட கேட்குறது லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்குறோம்.
அந்த வழித்தடத்தின் போமிட்டி எல்லாம் நாங்கள் இதில் முன்வச்சு காட்டுறோம். ஒரு ஃப்ராங்க் இல்லை, ஒரு ஒழுங்கான ஷைன் இல்லை. இந்த ஃப்ராங்க் அவை கொண்டு வந்த போமிட் இதுதான். இப்படி ஒரு வழித்தடத்துக்கு ஒரு போமிட் வழங்கப்படுமா? இதை பாருங்க, லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கம், லஞ்ச ஊழலை ஒழிப்போம் என்றெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. உங்களுக்கு நாங்கள் ஃபுல் ஆதரவு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் அரசிடம் நாங்கள் கேட்கறது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் தரணுமன்றதையும், இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிறந்தவனுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த அதிசோசு பஸ்ஸையோ ரூட்டையோ ஓடுறதுக்கு அனுமதி வழங்குறதுக்கு உங்கள்கிட்ட மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த சோஸ் பஸ் முதல் முறையாக முல்லைத்தீவிலிருந்து கொழும்புக்கு நோக்கி பிரயாணம் செய்வதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவிகரன் அண்ணன் கடும் முயற்சியும் விடா முயற்சி காரணமாக இன்றைக்கு இந்த பஸ்ஸை ஓடுவதற்கு அவர் அனுமதி எடுத்து இந்த ரூட்டை கொடுத்ததற்கு அவருக்கு முதற்கான் நன்றி தெரிவித்து கொண்டு, அந்த மாவட்டத்தில் தெத்தாறு பாஞ்ச இடத்துல பிறந்த அண்ணன் ரவிகரன் அண்ணனுக்கு நல்லா விளங்கி கொள்ள வேணும். இந்த போக்குவரத்து கழகம், இந்த தனியார் போக்குவரத்து சங்கத்தில் உள்ளவர்கள் வவுனியா ஒருக்கா போய் வந்தால் அவர்கள் டிரைவர் சம்பளம் டீசல் காசும் இல்லாமல் கூட பஸ்ஸுகள் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு இலங்கையில் கூடின பஸ்ஸை வச்சிருக்கிற ரெண்டா உரிமையாளர் அவர்களுக்கு 200க்கு சொச்ச பஸ் நிற்கிறதாக அறிகிறோம். அவருக்கு இலங்கையில் உள்ள 25 மாவட்டத்திலும் பஸ் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த முல்லை மாவட்டத்திலும் அவற்றை பஸ் ஓடுறால் இந்த தனியார் போக்குவரத்து கழகம் சார்பாகவோ மக்கள் சார்பாகவோ இந்த முல்லை பிரதேச மக்கள் எந்த வளத்திலும் அவற்றை பஸ் ஓடுவதற்கு அனுமதி வழங்க மாட்டோம். இன்றைக்கி முல்லைத்தீவில் தனியார் பஸ் இந்த ரூட்டுக்கு காசு கச்சேரியில் ஜிஏடியில் எத்தனையோ பேர் கட்டியிருக்குது. அவர்களுக்கு அறிவித்து பஸ் எங்களுக்கு என்ன தர பஸ் தான் வேணுமென்றால் அந்த பஸ்ஸை இறக்குறதுக்கு தயார் நிலையில் எத்தனையோ பேர் இருக்கின்ற அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இலங்கை பூரா ஓடுற ஒரு தருக்கு இந்த பஸ்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அதுக்கும் ரூட் கள்ள ரூட். இவர் மாங்குளம் ரூட் வழியாக போக வேண்டிய ஆளுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி, அதிலும் இந்த அனுர அரசாங்கத்திலே ஊழலற்ற அரசாங்கத்திலே ஊழலை உருவாக்கி கொண்டிருக்கிற நபர்களை இனங்கண்டு கிளந்தறிய வேண்டும். எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த பஸ்ஸையோ அல்லது இந்த பஸ்ஸு போகிற ரூட்டையோ நாங்கள் தடை செய்யவில்லை. நாங்கள் அம்ச வழியில் இந்த கோரிக்கையை தனியார் போக்குவரத்து கழக சங்க உறுப்பினர் சார்பாக நாங்கள் இதை கௌரவமாக எந்தவித இடையூறும் இல்லாமல் இன்றைக்கு இந்த ரூட்டுக்கு நாங்களே ஒத்துழைச்சி வழித்தடம் விடுகிறோம். அடுத்த இந்த ஒரு மாதத்துக்குள் எங்களுக்கு முல்லை மாவட்டத்தில் உள்ள பஸ் உரிமையாளர்களுக்கு எந்த தரத்தில் பஸ் வேணுமென்றாலும் அந்த பஸ் இறக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ரூட்டை கொடுத்து இந்த ரூட் முல்லை மாவட்டத்தில் இருந்தவர்களுக்கு தான் வேணும். எல்லா இந்த இலங்கையில் உள்ள மக்கள் முழு பேரும் அவதானிக்க வேணும். யுத்தம் தெத்தாறு பாஞ்ச பிரதேசத்தில் தெத்தாறுக்குள்ள நின்றால் நாங்கள் இந்த குரல் பதிவை விடுகிறோம். இது சாதாரண பதிவு என்று எடுக்கக்கூடாது. இது முல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களின் குரலைத்தான் நாங்கள் இதில் வெளிவிடுறோம். அந்த வகையிலே இந்த பஸ்ஸுக்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பிழக்கிறோம். இந்த பஸ் வந்தது தனது கடமையை நன்றாக செய்யட்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள தனிநபருக்கு இந்த ரூட்டை கொடுக்கணும் என்று எனது கோரிக்கையை முன்வைக்கிறேன். இது அம்ச வழியில் நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை மீறி செய்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எங்களை ஒரு புலியான வழியில் செல்லப்படாமல் இந்த அரசாங்கம் இதை செய்து முடிக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த போக்குவரத்து அமைச்சர்கிட்ட கவனத்துக்கும் நான் இதை விடுறேன். அந்த வகையில் நான் இன்றைக்கு எங்களுடைய இதில் நிற்கிற முழுக்க தனியார் போக்குவரத்து உரிமையாளர்கள், பஸ் உரிமையாளர்கள் அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை அமைதியாக பேணி பஸ்ஸுக்கு நாங்கள் மாலை போட்டு விடுற அளவில் தான் இந்த போராட்டத்தை செய்திருக்கின்றோம். சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. நேற்றிரவு தனது கட்சி அலுவலகத்துக்கு 2 வாகனங்களுடன் வந்த மர்ம நபர்கள் தனது கொள்கைகள் மற்றும் விடுதலை புலிகள் தொடர்பில் விமர்சிப்பதாகவும் உயிர் அச்சுறுத்தல் விட்டுச் சென்றுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். 45க்கும் இடைப்பட்ட நேரம் அளவில்
2 வாகனங்களில் இந்த அலுவலகத்துக்கு இனந்தெரியாத நபர்கள் வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் எங்களுடைய வீட்டின் உறுப்பினர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு வாகனம் வெகோனார் வெள்ளை கலர் கார் ஒன்று இந்த அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னொரு மினி வேன் வகையை சேர்ந்த ஒரு வாகனத்தில் இருந்த நபர், முன் இருக்கையில் அமர்ந்த நபர் அந்த வாகனத்தை எங்களுடைய அலுவலகத்தை தனது தொலைபேசி ஊடாக காணொளி எடுத்துக்கொண்டு முன்னுக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னுக்கு இருந்த எனது குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தி, நீங்கள் தமிழின துரோகிகள், கொல்லப்பட வேண்டியவர்கள், சிங்களவனுக்கு வால் பிடிக்கின்றவர்கள், இவ்வாறான சொற்பிரயோகங்களையும் அசிங்கமான வார்த்தை பிரயோகங்களையும் பேசிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். பின்னர் மீண்டும் அந்த வாகனம் திருப்பி, அப்போ நான் வெளியே போனோன்னு திருப்பி கொண்டு அங்காளி பக்கம் போகிற வாகனம் ரோட்டை தாண்டி நடுவில் வந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய கைத்தொலைபேசிகளூடாக காணொளி எடுத்துக்கொண்டு எங்களை மிரட்டியவாறு சென்றார்கள். வாகனத்துடைய இலக்கம் PH 3042, ஒரு மினி வேன் ரக வாகனம். உங்களுக்கு தெரியும், முந்தி புலிகள காலத்தில் டெலிகா வேன் வகை ஓடி தெரியும், நம்ம பிளேட் இல்லாமல், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாகனம். பின்னர் நாங்கள் போலீஸுக்கு அறிவித்து, போலீஸார் கிட்டத்தட்ட உடனே ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துட்டார்கள். வந்து அவர்கள் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து வாகன இலக்கங்கள் எல்லாம் பதிஞ்சு கொண்டு முறைப்பாடு எடுத்து கொண்டு சென்று விட்டார்கள். இப்போ எங்களுக்கு இது இந்த சமூகத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஒன்று நம்மிடம் இருக்கின்றது. என்னென்னா, இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் புலிகளின் எச்ச சொச்சங்கள், புலிகள் அமைப்பிலிருந்து 2009ஆம் ஆண்டு யுத்த காலகட்டத்தில் தப்பியோடியவர்கள் அரச படைகளால் கைது செய்யப்படாமல் புனர்வாழ்வுகளுக்கு செல்லாமல் தப்பியோடிய எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவிலானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மிக பாரிய யுத்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள். இவர்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல பினாமி அமைப்புகளை நடத்தி வருகின்றார்கள் புலிகளின் பெயரில். இவர்கள்தான் இந்த மாவீரர் தின கூட்டங்கள், பல்வேறு விதமான புலிகள் சார்பான நிகழ்வுகளை நடத்துபவர்கள். இங்கு காசனுப்பி கொலை குற்றங்கள், வாழ்வெட்டுக்கள், போதை வஸ்து கடத்தல்களில் ஈடுபடுற நபர்களும் இருக்கின்றார்கள். அப்போ எங்களுக்கு இப்போ இதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனை ஏன் இது முதல் தரம் இல்லை. இதுக்கு முன்னுக்கும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு காரில் 4 பேர் வந்து இதுக்குள்ள வரக்குள்ளையே பேசிக்கொண்டு, நீ என்ன பிரபாகரனை விமர்சிக்கிற, என்ன எங்களோட தலைவரை பற்றி என்ன காய்க்கிறான்னு சொல்லிக்கொண்டு வந்த ஆக்கள் இருக்கிறார். அதே மாதிரி தொலைபேசிகளூடாக தொடர்ச்சியாக எங்களை மிரட்டுபவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இது திடீரென்று இது ஏன் முளைச்சிருக்குன்னா, இந்த அரசு வந்து அந்த புலியின் எச்ச சொச்சங்களுக்கு, இந்த பாசிச கொலைகார கும்பலின் தப்பியோடிய அமைப்புகளை சார்ந்தவர்கள், இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அமைப்பாக ஐரோப்பிய நாடுகளில் நடத்துகின்ற அமைப்புகள் ஊடாக இந்த அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தி கொண்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது. அது ஏன் தெரியுதுண்டா, இந்த தேர்தல் காலத்தில் இந்த NPP அரசாங்கத்தின் பிரச்சார பாடல் ஒன்றில் வல்வடித்துறையை காட்டி தேசிய தலைவர் தந்த மன்னன் ஒரு பாட்டை உருவாக்கினார்கள். சுவாஜிலிங்கம் பிரபாகரன் பிறந்த தினத்தை வல்வடித்துறையில் அவருடைய வீட்டுக்கு முன்னால் பேனர் கட்டி கொண்டாடக்குள்ள அங்கு சென்ற போலீஸார் சிவாஜிலிங்கத்தை கைது செய்யாமல் அந்த பேனரில் இருக்கிற பிரபாகரன் படத்தை அழிச்சிட்டு நீங்கள் கொண்டாடுங்கன்று விட்டு சென்றவர்கள் இங்கு இனிவில்ல இருக்கிற ஒரு சாமானிய இளைஞன் பிரபாகரனுடைய படத்தை தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்தார் என்பதற்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டார். அப்போ இங்கே வந்து தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சாமானியனுக்கும் வேறுவேறாக சட்டம் பாவிக்கப்படுவது எங்களுக்கு தெரிஞ்சது. பிறகு இந்த திலீபனுடைய நினைவேந்தல்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரன் அவர்கள் NPP அரசின் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரால் சென்று அங்கு அவர் கும்பிட நினைவேந்த சென்ற வேளையில் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு அந்த திலீபனுடைய கடையை கைப்பற்றி இருக்கின்றவர்களால் விரட்டப்பட்டார்.
அப்போ இப்போ எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது, இந்த அரசு புலிகளின் எச்ச சொச்சங்களுடன், புலிகள் 2009ஆம் ஆண்டு யுத்த ரீதியாக அழிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் பல பல பாரிய மனித குற்றங்களுக்கு, மனித படுகொலைகளுக்கு பொறுப்பான புலிகளின் தலைமைப்பீடங்களில் இருந்தவர்கள் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கொழும்புல கைது செய்யப்படுகின்றார்கள், யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள். முன்னாள் புலிகளின் உறுப்பினர்களாக இருந்தவர்கள், புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்தவர்கள் ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு மிக மோசமான ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. தெற்கில் வேறு ஒரு முகமும், வடக்கில் வேறு ஒரு முகமும், புலி சார்பான ஒரு முகமும் இவர்கள் தமது தேர்தல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது மிக தவறான போக்கு. இந்த போக்கினூடாக எங்களை போன்ற இந்த நாடு பிளவுபடாமல் பயங்கரவாத பிடியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் புலிகளின் காலத்தில் கொல்லப்பட்ட மாதிரி தற்போது ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்ற ஆபத்தை எங்களுக்கு அறியக்கூடியதாக உணர்கின்றோம். நாம் ஏனென்றா புலிகள் முதல்ல டார்கெட் பண்றது, அந்த புலிகளுக்கு நீங்க இந்த மாதிரி நெகிழ்வுத்தன்மை கொடுத்தா அவர்கள் முதல்ல யாரை பழி வாங்குவதென்றால் எங்களை போன்ற மாற்று கருத்துள்ளவர்களைத்தான் அவர்கள் முதல்ல இல்லாமல் ஆக்குறது. அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களுடன் எந்த காலத்திலையும் மோதுவதற்கான திராணி இல்லாததால எங்களை போன்றவர்களை அழிப்பதில் தான் அவர்களுடைய வெற்றி எப்பவுமே தங்கி இருந்திருக்கின்றது. ராஜினி திருநங்கம முதற்கொண்டு இந்த மண்ணில் பல்வேறு புத்திஜீவிகள் இந்த பாசிச மாஃபியா கூட்டத்தை எதிர்த்தவர்கள். இது ஒரு விடுதலை குழுவாக எங்களால் சொல்ல முடியாது, இது ஒரு பாசிஸ்ட் ரெஜீம் உண்டு. ஸோ இந்த புலி ஆதரவு நிலைப்பாடு நாங்கள் இப்போ அரசாங்கத்திட்ட கேட்குறோம், உங்களோட கொள்கை என்ன? புலிகள் தொடர்பான உங்களோட கொள்கை என்ன? புலிகள் இந்த நாட்டில் 1978ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி ஒரு பாராளுமன்ற சட்டமூலம் ஊடாக தடை செய்யப்பட்ட அமைப்பு. இன்றைக்கு இல்லை, 78ஆம் ஆண்டு பின்னர் காலத்துக்கு காலம் சமாதான பேச்சுவார்த்தைகள் அந்த தடை நீக்கப்பட்டு மீண்டும் தடை போடப்பட்டது. அப்போ இன்று வரை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருக்கின்றது இந்த நாட்டில் மட்டுமில்லை, பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில், ஐரோப்பிய ஒன்றியத்தில், அமெரிக்காவில், இந்தியாவில் இன்றும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த தடைகள் அகற்றப்படவில்லை. காரணம் என்ன? அந்த நாடுகள் எல்லாருக்கும் மிக தெளிவாக அவர்களுடைய புலனாய்வு துறையினர் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும் இவர்கள் மிக மோசமான கொடிய ஜனநாயக விரோதிகள் என்று. அப்ப நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சியாக எங்களுடைய அரசியலமைப்பினூடாக எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது, நாங்கள் விரும்புகின்ற அரசியலை செய்கிறது. அப்ப அந்த அரசியலை கொலைகளூடாக, எங்களை கொல்லுவதனூடாக தடுத்து நிறுத்த இவர்கள் முயல்கின்றார்கள். இந்த முயல்பவர்களுக்கு இந்த அரசு அவர்களை மடியில வைத்து தடவி கொடுப்பதாக எங்களுக்கு தோணுகின்றது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.